நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. ராமசாமி அண்ணா, கடைசியா ஒரு டீயை போடுங்க. என்ன இத்தனை மணிக்கு வந்து டீ கேட்குறேன்னு பார்க்குறீங்களா? சுபாவும் பூங்கொடியும் ஃபோன் பண்ணி நாங்கள் வெளியூரில் இருக்கோம், இன்னைக்கு நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று போகுது, அந்த நிகழ்ச்சியை கேளுங்கன்னு சொன்னாங்க. உங்கள் கடையில் தான் ரேடியோ இருக்கு, அதான் கேட்கலான்னு வந்தேன். அல்ல சுகர் கம்மியாக ஒரு டீயை போடுங்க. இன்றைக்கி என்ன நிகழ்ச்சின்னு தானே கேட்குறீங்க? நெற்பயிரில் உர மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜ்குமார் அவங்க தான் பேசுகிறாங்க. நிகழ்ச்சியை கேட்கலாம். டீயை சீக்கிரம் போடுங்கண்ணே. உலகிற்கு உணவளிக்கும் உன்னத உழவர் பெருமக்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உரம் போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மை எந்த காலத்துலேருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து பயிர் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சோமோ அப்போலேருந்து நம்ம உரம்ன்றது உரமாக போடல, நம்ம ஏதோ ஒரு விதமாக வந்து நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்களை நம்ம அளித்து கொண்டு இருந்தோம். பசுமை புரட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ரசாயன உரங்களுக்கு அதிகமே வந்து நம்ம நகர்ந்து போயிட்டோம். அதுக்கு முன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்களை தொழு உரமாகவோ பசுமை உரங்களாகவோ நம்ம அளிச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது மக்கள் தொகை அதிகமாகும் போது அவங்களுக்கு தேவையான உணவுகளை நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். இப்பயும் அப்படி தான் இருக்கிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு தேவையான உற்பத்தி பண்ணணும். நிலத்தில் நம்ம வந்து 2 டன்னு 3 டன் எடுத்த இடத்துல நம்ம வந்து 5-6 டன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும். அந்த தேவையான சத்துக்களை வந்து நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ரசாயன உரங்களுக்கு மாறணும். இப்போ அது நம்ம வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசாயன உரம் போடலாமா இல்லை வந்து இயற்கை உரம் போடலாமான்ற ஒரு இதில் நம்ம வந்து ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் பற்றி தான் இப்போ நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். அதாவது மண் அப்படின்னு சொல்லும்பொழுது இயற்கையாகவே அதில் நிறைய வளங்கள் இருக்கிறது. அது வந்து நெற்பயிருக்கு தேவையான சத்துக்களை தர முடியாத பட்சத்தில் நம்ம உரம் போடுறோம். ஆமாங்க. அந்த மாதிரி உரங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் தழை சேர்த்து தொழு உரம் இதெல்லாம் நம்ம வந்து அந்த காலத்தில் போட்டாங்க அப்படிங்கிறீங்க. இந்த பசுமை புரட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உரம் போடுதலுங்கிறது வந்து நிறைய அதிகமாயிட்டுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ மண் வளத்திற்கு தகுந்தாற்போல் உரமிட வேண்டுமா, இல்லை வந்து பயிர் காஞ்சி போச்சு இந்த உரத்தை அடிங்க, தண்ணி அதிகமாக இருக்குது வடிகட்டிட்டு இந்த உரத்தை அடிங்க அப்படிங்கிற மாதிரி உரம் போடணுமா? நம்ம வந்து 2 விஷயம் பார்க்கணும் சார். நம்ம நிரந்தரமாக மண் அங்கே தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம வந்து காலகாலமாக அந்த மண்ணில் தான் பயிர் வச்சிட்ருக்கோம். இனியும் நம்ம சந்ததிகள் வந்து அங்கே தான் நம்ம பயிர் வைக்க போகிறோம். நம்ம அதுலேருந்து நம்ம வந்து கிடைக்க போகுது. அப்போ நம்ம மண்ணையும் வளமாக வச்சுருக்கணும். நமக்கு தேவையான உணவு தட்டுப்பாடு இல்லாமல் தன்னிறைவு அடையிறதுக்கும் நமக்கு இருக்கணும். அப்போ 2 விதமாகவும் நீங்கள் பார்க்கணும். நமக்கு உணவு தன்னிறைவு வேணும், அதே நேரத்தில் மண்ணையும் வளமாக வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நம்ம சந்ததிகளுக்கு நம்ம இதே மாதிரி நம்ம கொடுக்க முடியும், அவங்களும் பசி பட்டினி இல்லாமல் வந்து வாழ முடியும். அப்போ நம்ம 2த்தையுமே பார்க்கணும் சார். சார், மண்ணுக்களை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் இருக்குது, ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்களை வந்து நம்ம வந்து இன்னும் அதிகப்படுத்துவதற்கு என்னென்னமான முறையில் அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன். மண்ணில் சத்துக்கள் இருக்குன்றதுக்காக வந்து எல்லா சத்துக்களும் வந்து செடிகளுக்கு இப்போ நீங்கள் நட்டிங்க, இன்றைக்கி வந்து விவசாய நடவு நட்டிங்க அப்படின்னு எல்லாமே அன்றைக்கி வந்து கிடச்சிடாது. அப்போது நம்ம போடுற சத்துக்கள் வந்து மண்ணுக்கு தேவையான வடிவ ஃபார்மில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதில் நுண்ணுயிர்களோட வேலை வந்து ரொம்பவே அதிகம். மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணால் வந்து எதுவுமே இல்லை. அப்படின்னும் அந்த நுண்ணுயிரிகளை நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட்லாம் கொடுக்கணும். நம்ம அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரத்து கூட நம்ம தொழு உரம் அது மாதிரி மண்ணோட கார்பன், ஏன்னா வந்து நுண்ணுயிர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் வந்து நம்ம கார்பனை தான் கரிமச்சத்தை தான் வந்து உணவாக எடுத்துக்கிட்டு அது அந்த வேலையை செய்யுது. நம்ம மண்ணுக்கு தேவையான கரிமச்சத்தை கொடுக்கணும். அதே நேரத்தில் தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எல்லாம் கொடுக்கும் பொழுது அதில் இருக்கிற நுண்ணுயிரிகளும் வளர்ந்து அதோட செயல்பாடுகளை நடத்தும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தழைச்சத்து வந்து காற்றுல கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 79% நைட்ரஜன் இருக்குது. செடிகள் வந்து டைரெக்டாக அதை எடுத்துக்க முடியாது. அப்போது வெளிப்புறத்தில் இருக்கிற நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தணுன்னாலும் நமக்கு என்ன அந்த நுண்ணுயிர்களோட வேலை இருக்குது. அதே நுண்ணுயிர்கள் தான் நம்ம வந்து மண்ணுக்கு தேவையான வடிவத்தில் இல்லாத சத்துக்களை செடி எடுத்துக்கொள்ளும் விதமாக மாற்றுறதும் நுண்ணுயிர்கள் தான்.
அப்போ அந்த நுண்ணுயிர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அது முதன்மை சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா கரிமச்சத்தை ஆட் பண்ணுறது. அதனால தான் நம்ம மூதாதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழு உரம் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இன்றைக்கி வந்து வெறும் அதெல்லாம் எதுவும் போடாமல் டேரெக்டாக வந்து ரசாயன உரங்கள் மட்டும் போடுறதால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது. அதனால தான் நம்ம அந்த ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு கரிமச்சத்துக்களை வந்து பில்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது நுண்ணூட்டங்கள் பேரூட்டங்கள் இரண்டையுமே வந்து நம்ம வந்து சரியான நிலையில் நம்ம மண்ணுக்கு சேர்க்கணும். ஆமாம், சரிங்க சார். இப்போ வந்து நெற்பயிரில் உர மேலாண்மை அந்த தலைப்புக்கு வருவோம். இப்போ வந்து நான் முதல்ல நான் இப்போ இந்த குருவை சாகுபடி பண்ண போகிறேன், இல்லை சம்பா சாகுபடி பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளுடைய வயலை எந்த அளவுக்கு நான் வந்து தயார்படுத்தணும் இடத்த? நம்ம இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கடைமடை பகுதி. குருவை சீசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே பெரிய பிரச்சனையாக நமக்கு வந்து இருக்கிறது தண்ணி தான். அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நாற்றங்கால் போடும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து வந்து நம்ம நிலத்துக்குன்னு வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து நெல் அப்படின்னும் போது நெல் தண்ணி தேங்கி வைக்க வேண்டிய நிலைமை வேணும். மண்ணை வந்து நல்லா சேடை ஒட்டி நல்லா வந்து குழகுழப்பா செமிசாலிட் மாதிரி வச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தண்ணி வந்து தாங்கி நிறுத்த முடியும். குருவையில் நெல் சாகுபடிக்கான உர நிர்வாகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த உடனே வந்து வயலில் உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து தொழு உரங்களை வந்து நம்ம இட்டணும் கண்டிப்பாக. இல்லையா அதுக்கு முன்னாடி நமக்கு சீசன் டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வந்து இப்போ சனப்பை தக்கப்பூண்டு அது மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக விதைச்சி நம்ம முன்னேற்பாடு பண்ணி வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், சனப்பை தக்கப்பூண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் சத்தை வந்து நிலைநிறுத்தி அது ஓரளவுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து தான் முதன்மை. எல்லா சத்துக்களும் வேணும், ஆனால் அதிக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா தழைச்சத்து. அப்போ இந்த தழைச்சத்தை தேவையான அளவு நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம நடுறதுக்கு முன்னாடியே கூடவே நம்ம தொழு உரம் போடும்போது மண்ணில் நுண்ணுயிர்களுக்கு தேவையான கரிமச்சத்தும் கிடைக்குது. அதே போல் தேவையில்லாமல் அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் தழைச்சத்தையும் நம்ம நிலைநிறுத்தி வைக்கிறோம். நம்ம ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கிறோம். இப்போ நம்ம உழவு ஓட்டிட்டு நம்ம நாற்று நட்டதுக்கப்புறம் அடி உரமாக ஃபாஸ்பரஸ் போடணும். ஸோ நம்ம வந்து நடவுக்கு முன்னே பண்ண வேண்டிய உர நிர்வாகம் நடவுக்கு முன்னே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம் கண்டிப்பாக பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் தண்ணி தேவையான ஓரளவுக்கு தண்ணி வசதி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்ம தக்கப்பூண்டோ சனப்பையோ வந்து விதைச்சி அதை ஓரளவுக்கு பூக்கும் தருணத்தில் வச்சுருக்கலாம். நம்ம கரெக்டாக உழவும் அதுவும் கோயின்சைட் ஆகிற மாதிரி. இன்னொன்று வந்து இதில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கூட தொழு உரம் போட்டு ஓட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நடவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடவு நட்டுட்டு நம்ம ஏன்னா நடவு இப்போ நீங்கள் நடுறீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வாரம் ஆகும் பச்சை பிடிக்கிறதுக்கு நம்ம வேர்லாம் வச்சு வர்றதுக்கு. ஸோ நீங்கள் நடவு நட்டு ஒரு 2-3 நாளில் என்ன பண்ணலாம், அடி உரமாக வந்து முக்கியமாக ஃபாஸ்பரஸை கொடுக்கணும். சார் இப்போ இதில் எனக்கு ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, உரங்களில் வந்து அடி உரங்கள் மேல் உரங்கள்னு இருக்கு இல்லையா? அடி உரங்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம போட வேண்டியிருக்கு, மேல் உரங்கள் எங்கெங்கெல்லாம் போட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத வரிசையாக சொல்லிட்டு வாங்களேன். நம்ம ஏன் அடி உரம் மேல் உரம் போகிறோன்றதை நான் முதல் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போது நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு எடுத்துக்கிறோம், ஒரு வெரைட்டி எடுத்துக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு 90லேருந்து 120 நாள் நம்ம வந்து சீசனை பொறுத்து மாறும்னு வச்சுக்கோங்களேன். 3 மாதம் 4 மாதம் அப்படின்ட்டு நம்ம 3 மாதம் 4 மாதம் வளரக்கூட செடிக்கு நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ உதாரணம் எடுத்திங்கன்னா 150-50 கிலோ தழை மணி சாம்பல் சத்து நம்ம ஒரு ஹெக்டருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறோம் நெல்லுக்கு. இதை மொத்தத்தையும் எடுத்து போய் நம்ம அடி உரமாகவே போட்டோம் அப்படின்னா எப்படின்னா நம்ம மொத்தத்தையும் இன்றைக்கே நம்ம கொடுத்துட்றோம். நீ இதை வச்சுட்டு 4 மாதம் நீ வளர அப்படின்னு சொன்னால் லாஸஸ் நிறைய இருக்கும். அது எவ்வளோ விகிதாச்சாரம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அடி உரம் மேல் உரம் அப்படின்னு போகிறோம். அதுக்காக வந்து எல்லாத்தையும் அடி உரமாகவும் போட முடியாது, எல்லாத்தையும் மேல் உரமாகவும் போட முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ்பரஸ் அதாவது மணிச்சத்து இங்கே நம்ம என்ன போடுவோம், சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பேட் போடுவோம். இந்த சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பேட்டை மட்டும் கண்டிப்பாக மேல் உரமாக போகக்கூடாது. ஏன்னா நம்ம அடி உரமாக அந்த சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பேட் சொல்கிறோம் இல்லையா, நம்ம மணிச்சத்து 50 கிலோ ஒரு ஹெக்டருக்கு அப்படின்னா இதை மொத்தமும் அடி உரமாக மட்டும்தான் போடணும். ஆனால் ஏன்னா அதில் வந்து லாசஸ் பெருசாக இருக்காது. தழைச்சத்து சாம்பல் சத்து நைட்ரஜன் பொட்டாசியம் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை முழுவதும் அடி உரமாக கொடுக்கக்கூடாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா 4 டோசஸாக கொடுக்கலாம். 4ல் 1 பார்த்தீங்கன்னா 1 அடி உரம். அதை நீங்கள் அடி உரத்தில் என்னென்னலாம் கொடுக்கணும்னா மணிச்சத்து முழுவதும் கொடுத்துடணும். இன்னும் 2 இருக்கிறது தழைச்சத்து சாம்பல் சத்து. தழைச்சத்து சாம்பல் சத்தை 4 பங்காக பிரிங்க. அதில் ஒரு பங்கை அடியுரமாக எடுங்க. அதாவது நீங்கள் நீ நடவு நடுறீங்கன்னா ஒரு 2-3 நாளில் இப்போ உதாரணத்துக்கு 150 கிலோ நீங்கள் நைட்ரஜன் போடணும். கிட்டத்தட்ட வந்து 32.5 கிலோ வந்து நீங்கள் அடியுரமாக போட்டுடணும். மீதி வந்து இப்போ 150ல் இன்னும் ஒரு 3 கிலோ இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், 3 பருவத்தில் கொடுக்கணும். நெல்லுக்கு முக்கியமான பருவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பருவத்தில் நம்ம அடியுரம் முடிச்சிடுறோம். மீதி 3 பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூர் வெடிக்கும் பருவம். நம்ம கிளை கட்டுதல்னு சொல்லுவோம்ல பார்த்தீங்களா, அந்த கிளை கட்டுதல் ஸ்டேஜ். நம்ம வந்து இப்போ ஒரே ஒரு நாற்று நம்ம நடுவோம், 2 நாற்று நடுவோம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூரை இவ்வளோ ஒரு 10-15 தூர் வெடிச்சிருக்கும். அந்த தூர் வெடிக்கிற தருணத்தில் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையில் கதிர்னு சொல்லுவோம், இல்லை கதிர் உருவாகும் நிலைன்னு சொல்லுவோம். அந்த கதிர் உருவாகத்து நிலையில் 3வது பருவம். 4வது பருவம் பார்த்தீங்கன்னா மலர்தல். அதாவது நம்ம அந்த கதிர் இருக்குது, கதிர் வந்து பூத்து வெளியில் வருது, அந்த பருவம். இந்த 4 பருவத்தில் நம்ம வந்து 4 விகிதமாக கொடுக்கலாம் சார். அதை நம்ம வந்து அடியுரத்தில் 1
மேலுரம் இந்த 3 பகுதியில் கொடுக்கலாம். பொட்டாசியமும் அதே மாதிரி தான் சார் கொடுக்கணும். இதில் ஃபாஸ்பரஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடியுரமாகவே மொத்தமும் நம்ம கொடுத்துடணும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம செடிகளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 விதமான சத்துக்கள் தேவை. 16லேருந்து 20 விதமான சத்துக்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம். இப்போ பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெல்டா பகுதியில் பொதுவாகவே தொடர்ந்து நெல் விவசாயம் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் பற்றாக்குறை பெருசாகவே வந்து பார்க்குறோம். முக்கியமாக நெல் வயலில் நீங்கள் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய வயலில் ஜிங்க் பற்றாக்குறை இருக்கும் பொழுது வளர்ச்சி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். செடிகள் வந்து வெளிரி போயிட்டு ரொம்ப குட்டையாக வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். பொதுவாக நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே 25 கிலோ சிங்க் சல்ஃபேட் ஒரு ஹெக்டருக்கு. இதையும் நம்ம வந்து அடியுரமாக கொடுக்கலாம். அடியுரம் கொடுத்துட்டோம் இல்லை தவறி போகுது அப்படின்னா 0.5%, அதாவது 0.5% அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் வந்து நம்ம சிம்டம் வருதோ, இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு செடிகள் வந்து குட்டையாக வெளிரி போயிருக்கு அப்படின்னா நம்ம ஜிங்க் குறைபாடு இருக்குது அப்படின்னா அப்படி பண்ணலாம் சார். சரிங்க. இப்போ வந்து நெற்பயிரில் தழைச்சத்து மேலாண்மைக்கு வந்து இலை வண்ண அட்டை, லீஃப் கலர் சார்ட் அப்படின்னு கொடுக்குறாங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன். இலை வண்ண அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நெல் வயலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பசுமையாக இருக்கும். நீங்கள் தழைச்சத்து அது மாதிரி குறையுது அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிரி போகும். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இலை வண்ண அட்டை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அடர்ந்த பச்சை, கொஞ்சம் வெளிர் பச்சை, அது மாதிரி வந்து ஒரு 4 கலரில் இருக்கும். இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா 4 கலரை நம்ம வந்து ஒரு அட்டையாக இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம வயலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மண்ணை பரிசோதனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல நம்ம முன்னாடி பண்ணிட்டோம், இப்போ நம்ம வயலில் வந்து நடவு நட்டுருக்கோம். நைட்ரஜன்றது வந்து மேலாண்மை ஒரு பெரிய விஷயம் நெல்லில். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து லாசஸ் இருக்குது. ஸோ இந்த அட்டையை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் அந்த செடி இருக்குது இல்லைங்களா, செடி கூட வச்சு பார்க்கணும். இந்த அட்டையில் 4 வண்ணம் இருக்கும், அடர்பச்சை, வெளிர்பச்சை, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். உங்களோட வயலில் இருக்கிற இலை எந்த கலரோட ஒத்து போகுதுன்னு பாருங்கள். அடர்பச்சையாக இருக்கா, நீங்கள் இப்போ மேலுரம் இட தேவையில்லை, நைட்ரஜன் இட தேவையில்லை. ஏன் அப்படின்னா உங்கள் வயலில் நைட்ரஜன் சத்து போதுமான அளவு இருக்குது. ஒரு பக்கம் நல்ல அடர்பச்சை, ஒரு பக்கம் வந்து வெளிர்பச்சை. வெளிர்பச்சை வரும்போது நம்ம ஏற்கனவே 4 பங்காக பிரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு பங்கை நம்ம வந்து மேலுரமாக கொடுக்கலாம். இதில் வந்து நடுவில் கொஞ்சம் இப்போ 2வது ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் டோஸை குறைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம 150 கிலோ அப்படின்னா 150 கிலோவும் நம்ம முழுசாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம மண்ணில் சாதாரணமாகவே நம்ம இப்போ அடி உரத்தில் வந்து தொழு உரம் விட்டுருப்போம். நம்ம மண் சில டைம் வளமாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம வந்து இலைவண்ண அட்டையை நம்ம பயன்படுத்தி படும்போது நமக்கு உர தேவை வந்து குறையும் சார், செலவு வந்து குறையும், லாபம் அதிகமாகும். ஏன்னா நமக்கு செடிகளுக்கு தேவையான தழைச்சத்தை மட்டும் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது ஒரு நல்ல ஒரு பரிந்துரை. சரிங்க சார். என்ன ராமசாமி, என்ன டீயில் சுகரை கம்மியாக போட சொன்னேன், கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க. பரவாயில்ல. நிகழ்ச்சியை கேட்டிங்களா? நெற்பயிரில் உர மேலாண்மை குறித்து காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் ராஜ்குமார் அவங்க சொன்னதை கேட்டிங்களா? மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அந்த சத்துக்கள் குறைஞ்சதுன்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொன்னாங்களே. என்ன சொல்கிறீங்க? ஆமாண்ணே, யூரியா பயன்பாடை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொன்னார். அதோடு சேர்த்து இன்னொன்று சொன்னாரே, வயலை வந்து நம்ம நெற்பயிர் சாகுபடிக்கு ஆரம்பிக்கும் பொழுது வயலுக்கு எந்த மாதிரியான முறையில் நம்ம உரம் சேர்க்கணும், தழை சத்தை எப்படி சேர்க்கணும், மணிச்சத்தை எப்படி சேர்க்கணும், சாம்பல் சத்தை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொன்னாங்களே. அடுத்த பகுதியில் இன்னும் நிறைய சொல்ல இருக்காங்க, அதையும் கேட்டுடலானே. இப்போ நம்மளுடைய விவசாயிகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த வயல் பச்சையாக இருக்குது, நம்ம வயல் இளம் மஞ்சளாக இருக்குது, ஆஹா யூரியாவை போடு. அதை எப்படி நம்ம வந்து விவசாயிகள் பயன்படுத்திக்கணும் உர மேலாண்மைக்கு? உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து ஒரு யூரியா ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் அதிகம் தேவைப்படுறது நைட்ரஜன், தழைச்சத்து. ஒரு விவசாயி வந்து வயலில் போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து தழைச்சத்து குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து வெளிரி போயிடும். உடனே வந்து பக்கத்து வயலில் பச்சையாக இருக்குது, என் வயலில் வந்து வெளிரி போயிருக்கு, உடனே யூரியா போடு, அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை இருக்குது. இது ரொம்பவே தப்பு. ஏன் அப்படின்னா யூரியா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. யூரியா நீங்கள் அதிகமாக போடுறீங்க, செடிகள் நல்லா வந்து வெஜிடேட்டிவ் க்ரோத் அதிகமாக இருக்கும், தழை வளர்ச்சி நல்லா இருக்கும், நல்லா மதாளிச்சு போயிடும் சொல்லுவோம். அப்படிங்கும்போது 2 விதமான பிரச்சனை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூச்சி, கண்டிப்பாக பூச்சிகள் அதிகமாக வந்துடும். அப்போ நீங்கள் பூச்சி மேலாண்மைக்கு போகணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு வந்து பொதுவாகவே நம்ம நல்ல தமன்னு வளர்ந்துருக்கு, மதாளிச்சு போயிருக்கு அப்படின்னா அடுத்து ஸ்டேஜ் தள்ளி போகும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்காது, காய்க்காது, அந்த மாதிரி வந்துட்டு போகும்.
செடி குட்டையாக இருக்குது இல்லை வந்து இப்போ அதோட வெஜிடேட்டிவ் growth அதிகமாக இருக்குது அப்படின்னா சத்துக்கள் ஃபுல்லாக அங்கே உங்களுக்கு நிறைய போகுது இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு அடுத்து வந்து பூச்சிகளில் தாக்குதலும் அதிகமாக இருக்கும். பூச்சி வந்து இப்போ உங்களுக்கு வந்து குருத்தை தாக்கிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், சைட்லேருந்து ஒரு குருத்து வரணும். அது மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. வயலில் வந்து வெளியே போயிருக்க உடனே நான் யூரியா நிறைய போடுறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய விதமான சவால்களை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். சரி, இப்போ வந்து காற்றில் உள்ள சத்துக்களையும் நம்ம வந்து மண் இழுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா. இது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தது ரசாயன உரங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ உள்ள மக்கள் வந்து பெரும்பாலான விவசாய பெருமக்கள் வந்து இயற்கை சார்ந்த உரங்களுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது நம்மளுடைய விவசாய முறைகள் வந்து மாறணும், அதாவது இயற்கை விவசாய முறையில் நம்ம போகணும், அந்த காலத்தில் செஞ்ச மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க இல்லையா. இப்போ வந்து உழவர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொழு உரம், பசுந்தாள் உரங்களை மடக்கி விடுவது, இது மட்டும்தான் இருக்குது. இதை தவிர்த்து இயற்கை முறையில் என் நிலத்தை நான் நல்லா வளப்படுத்தணும், உரமே போடாத அளவுக்கு மண்ணை வளப்படுத்தி உர மேலாண்மையை நான் பண்ண வேணாம், அந்த அளவுக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் என்னங்க? அதாவது நம்ம ஒரு செடி வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மண்ணில் சத்துக்கள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எந்த உரங்களும் இடாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து பயிரிடும் போது பார்த்தீங்கன்னா மண்ணில் இருந்து செடிகள் எடுத்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா. மண்ணில் கண்டிப்பாக குறைய தான் செய்யும். நம்ம கண்டிப்பாக வந்து செடிகளுக்கு நம்ம உரங்கள் இட்டு தான், அந்த உரங்கள் ரசாயன ஃபார்மில் இடுறோமா இல்லை வந்து இயற்கை உரங்கள் இடுறோமான்றது தான் இங்கே வந்து பேச்சு. அப்போ நீங்கள் இயற்கை உரங்கள் போகும்போது நீங்கள் ரசாயன உரங்கள் நான் இட வேணாம், எனக்கு இயற்கை உரங்கள் இடணும் அப்படின்னா நீங்கள் செடிகளுக்கு தேவையான சத்துக்களை ஏதோ ஒரு ஃபார்மில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இப்போ தொழு உரம் போடுறோம், இன்னொன்று தழைச்சத்து அதிகமாக தேவைப்படுது, நீங்கள் அதில் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நெல் பயிர் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுந்தாள் உரங்கள் முக்கியமாக வந்து சனப்பை வந்து நம்ம பயிரிட்டு அது பூக்கிற தரத்தில் வரும்போது ஓரளவுக்கு வந்து நம்ம தழைச்சத்தை வந்து அது பண்ணிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் நம்ம மண்ணில் ஆல்ரெடி நிறைய இருக்குது. கூடவே நம்ம என்ன பண்ணலாம், மற்ற உரங்கள் இப்போ நம்ம வந்து மண்புழு உரம்னு சொல்கிறோம், கோழி எரு எல்லாம் சொல்கிறோம், அது மாதிரி நிறைய இருக்குது. எது வேணால் நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம். சரிங்க சார். உர மேலாண்மையை பொறுத்தளவுக்கு, நெற்பயிரை பொறுத்தளவுக்கு நீர் மேலாண்மைங்கிறது அந்த அளவுக்கு சமமாக நம்ம வந்து நீர் மேலாண்மையை நம்ம செயல்படுத்தணும். அதற்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லி நினைக்கிறீங்க? பொதுவாகவே வந்து நம்ம நெல் பயிரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கட்டி தான் நம்ம வந்து பயிர் வைக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லோட தண்ணீர் தேவை வந்து அதிகம். அப்போது ஏரோபிக் ரைஸ் அப்படின்லாம் சொல்கிறோம், அதில் பெரிய பிரச்சனையாக வர்றது களை. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து மண் கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா களை செடிகள் அதிகமாகுது. அப்போ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி கட்டி வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இது பொதுவாக அந்த குறுவை பருவம்னு வரும்பொழுது நமக்கு வந்து தண்ணி திறந்து விடுறாங்க, தண்ணி நிறைய வருது, அப்புறம் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டிங் ஆகிருக்கும். அந்த மாதிரியான விஷயம் வரும்போது நம்ம உரத்தோடு அதை லிங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம உரம் போடும்போது கண்டிப்பாக வயலில் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக இருந்து நீங்கள் உரம் போட்டிங்க அப்படின்னா எல்லாமே லாஸ் தான் அதிகம். ஏன்னா நீங்கள் வந்து போடுறது ரசாயன உரம், வயலில் தண்ணி நிறைய இருக்குது, வடியாமல் இருக்குது, அப்படின்னும் போது லீச்சிங் லாஸஸ் நிறைய இருக்கும். அப்போ நீங்கள் பொதுவாகவே வந்து உரம் போடுறீங்க அப்படின்னா தண்ணியை வடிகட்டிட்டு தான் உரம் போடணும். போட்டுட்டு நம்ம திரும்ப அதுக்காக நம்ம உரம் போட்டோம் தண்ணியை வைக்க தேவையில்ல அப்படின்னு இருக்க முடியாது. நீர் மேலாண்மை ஒரு பெரிய விஷயம், முக்கியமாக அந்த உரத்தோட சம்மந்தப்பட்டது. நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு உரம் போடணும். வயலில் அதிகமாக இருந்ததுன்னா உரம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, தண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் போட்ட உரங்கள் கரையணும் இல்லையா. நீங்கள் வந்து சாலிடாக போடுறீங்க, அது கரைஞ்சி செடிகளுக்கு தேவையான ஃபார்முக்கு மாறி போகணும். அப்போது தண்ணி வைக்கணும். நீர் மேலாண்மை நம்ம வந்து வயலில் ரொம்ப அதை வைக்காமல் தேவையான அளவு வச்சுட்டு நம்ம வந்து பண்ணலாம். சரி சார், நம்ம டெல்டா மாவட்டங்களில் பொறுத்தளவுக்கு இப்போ உர மேலாண்மை அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்குது சார்? எப்படி நம்ம உர மேலாண்மையை நம்ம கையாளலாம்? உர மேலாண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பொதுவாக பயிர் வைக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா களிமண். அப்போ களிமண் பகுதியில் ஒரு பக்கம் நம்ம காரைக்கால் டெல்டா ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான இடர்பாடுகள் இருக்குது, மண் சார்ந்த இடர்பாடு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா களிமண் ஓரளவுக்கு நம்ம நெல் பயிருக்கு தேவையான ஒன்று தான். ஆனால் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை. அப்போ உப்புத்தன்மைன்னு வரும்போது நம்ம வந்து பொட்டாசியம் டோஸை கொஞ்சம் கூட்டலாம். உப்பு அப்படின்னா நம்ம சோடியம் அதிகமாக இருக்குது. சோடியம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக என்ன சொன்னால் 150 50 கிலோ தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொன்னேன் சார். இப்போ நம்ம உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டாசியம் அளவு கூட்டணும். பொட்டாசியம் அளவு ஏன் கூட்டுறோம் அப்படின்னா நம்ம சோடியம் அதிகமாக இருக்குது. சோடியம் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சத்துக்களை செடிகள் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கும். அப்போ நம்ம சோடியம் பொட்டாசியம் அந்த விகிதாச்சாரத்தை பேலன்ஸ் பண்ணணும். சோடியம் பொட்டாசியம் விகிதாச்சாரத்தை பேலன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் பொட்டாசியம் டோஸை கூட கொடுக்கணும். இப்போ 50 கிலோ தழைச்சத்துக்கு இணையாக நம்ம வந்து சாம்பல் சத்தையும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த உப்புத்தன்மை உள்ள மண்ணில் நம்ம வந்து சத்துக்களால் வர இடர்பாடுகளை தவிர்க்கலாம். சரிங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா சார், நெற்பயிரை பொறுத்தளவுக்கு எந்த பருவத்தில் உர மேலாண்மை நம்ம கவனமாக கையாளணும்? மொத்தம் 4 பருவனே வச்சுக்கோங்க. 4 பருவத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கன்னா உரத்தை 4ஆக பிரித்து கொடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு வந்து சில இடர்பாடுகள் இருக்குது, நமக்கு எதாவது சில பிரச்சனை இருக்குது, நம்ம ஏதாவது 2 இதில் தான் நம்ம வந்து உரம் போட முடியும் அப்படின்னா தூர் வெடிக்கும் தினம், அதுவும் கதிர் உருவாகும். இது 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பருவம். இந்த 2 பருவத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து உரங்கள் இட்டாகணும். சரி, அப்போ தூர் கட்டும் பருவம், பூ பூக்கும் தருணம், இந்த 2
2 பருவத்திலையும் உர மேலாண்மை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்களேன். 4 பருவம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுலேயும் ரொம்ப முக்கியமாக போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பருவம். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இப்போ 150 கிலோ நைட்ரஜன் நான் போட சொல்கிறேன். 150 கிலோ நைட்ரஜனில் 75 கிலோவை நீங்கள் அடி உரமாக போட்டுருங்க. மீதி 75ல் 37.5 கிலோ வந்து தூர் வெடிக்கும் பருவத்திலையும் 37.5 கிலோ வந்து நம்ம கதிர் உருவாகும் பருவத்திலையும் தழைச்சத்து, அதே மாதிரி சாம்பல் சத்துன்னு வாங்க. 50 கிலோவில் 25 வந்து அடி உரமாக போடுங்க. மீதி 25 12.5 பிரிங்க. அதையும் தூர் வெடிக்கும் பருவம், கதிர் உருவாகும் பருவம், அதில் வந்து தழைச்சத்து சாம்பல் சத்து வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அது சரியாக இருந்தால் நம்ம வந்து பயிர் சரியாக வளரும். கூடவே நம்ம நீர் மேலாண்மை ரொம்பவே முக்கியம் சார். நம்ம வந்து உரம் போட்டோம் அப்படின்றத வந்து நீர் மேலாண்மை நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் போட்ட உரம் கரையணும், கரைஞ்சி செடிகளுக்கு, ஏன்னா நீங்கள் வந்து இப்போ சரி மண்ணில் போடுறீங்க, நம்ம கண்ணுக்கு வந்து தான் செடி இங்கே தான் இருக்குது, ஆனால் அந்த ஒரு சத்து இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பொட்டாசியம் அப்படின்னா பொட்டாசியம் இங்கேருந்து அது வேருக்கு நகர்ந்து போகணும். இப்போ நீங்கள் மண்ணில் போடுறீங்க இல்லையா, அது வேருக்கு நகர்ந்து வேர் கிட்ட போகணும். வேர் கிட்ட போனதும் வேர் வழியாக செடிக்கு உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே கீழே இருந்து மேலே எல்லா பாகத்துக்கும் போகணும். அப்போது இதில் ஒரு பெரிய சவாலே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மண்ணில் உரம் இடுறீங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து செடியோட வேருக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் இது என்ன 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தூரம் நம்ம கண்ணால் பார்க்குறது. ஆனால் ஒரு சத்து, ஒரு பொட்டாசியம் அப்படின்னா அது வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி. அப்போ அதுக்கு வந்து கண்டிப்பாக தண்ணி தேவை. நீங்கள் காஞ்சி போன மண்ணில் நீங்கள் உரம் போட்டிங்கன்னா வேஸ்ட். உரம் போடுறீங்கன்னா உரத்தை கூட நீர் மேலாண்மை இருக்கணும். நீங்கள் வைக்காமல் விட்டீங்கன்னா பிரச்சனை. அதாவது இது 100% அப்படின்னா நீர் மேலாண்மையும் 100% இருக்கணும். இரண்டும் ஒருங்கிணைந்தால் தான் நம்மளோட நெற்பயிரோடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் சொல்ல வரீங்க இல்லையா? இப்ப சமச்சீர் உரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சமச்சீர் உரம் என்றால் என்ன, அதை எப்படி நம்ம வந்து நெற்பயிரில் பயன்படுத்தலாம்? சமச்சீர் உரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னேன், நம்ம செடிகளுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 16 சத்துக்கள் தேவை. 16 இப்போ இன்னும் ஒரு 4 சத்துக்கள் சேர்த்துருக்காங்க, ஆனால் 16ன்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை நம்ம உரமாக போட்டதில்லை. ஆனால் செடிகளுக்கு ஏதோ ஒரு விதமாக கிடைக்குது. எப்படி நம்ம தண்ணி வைக்கிறோம், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அதுலேருந்து கிடைக்குது. செடிகள் பொதுவாகவே வந்து பச்சையம், அதாவது நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மூலயமா கார்பன் கிடைச்சு. ஸோ 3 சத்துக்களை வந்து இயற்கையே வந்து எடுத்துக்குது. மீதிப்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, என்பிகேன்னு சொல்கிறோம். கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், கந்தகச்சத்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள் அயன், மாங்கனீஸ், ஜிங்க், காப்பர், போரான். இதுதான் சார் இந்த 16 சத்து. ஸோ நம்ம பொதுவாகவே நைட்ரஜன், தழை, என்பிகே 3 நம்ம போட்டுடுறோம். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஜிப்சம் போடுவோம், கால்சியம் மெக்னீசியம் கிடைச்சிடும். நம்ம நிறைய பெஸ்டிசைட்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா, பூச்சி மருந்து, அதெல்லாம் அதில் கொஞ்சம் சல்ஃபர் இருக்கும், சல்ஃபரும் கிடைச்சிருது. நம்ம அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா மண் வளமே மனித வளம், மனித வளமே நாட்டின் வளம்னு சொல்கிறோம். நம்ம ஒரு நாடு வளமாக இருக்கணும் அப்படின்னா அதில் நாட்டில் வாழற மக்கள் நலமாக இருக்கணும். ஒரு மக்கள் வந்து வளமாக இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற, அதாவது உற்பத்தி, மண் வளமாக இருக்கணும். செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதான் சமச்சீர் சத்து. சமச்சீர் சத்து கொடுக்கும்போது செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா வளமாக இருக்கும். நம்ம அதை தான் சாப்பிட்றோம், செடிகள் மூலயமா நமக்கு எல்லா சத்துக்களும் வரும், நம்மளும் வளமாக இருப்போம். அப்போ ஒரு நாடு வளமாக இருக்கும். சரிங்க சார், மண் வளம் தான் வந்து மனித வளம் அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குறுவை சாகுபடியில் உர மேலாண்மை இருக்கு இல்லையா, அதே போல் சம்பா சாகுபடியிலும் உர மேலாண்மை இருக்குது. 2 பயிர் சாகுபடிக்கும் உள்ள உர வேறுபாடு ஏதாவது இருக்குதா? உர வேறுபாடு வந்து நம்ம பொதுவாக சொல்கிறது இந்த 150 50 50 தான் சார். ஆனால் நம்ம அதே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உர வேறுபாட்டில் எதுவும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. சரிங்க, சிறப்பாக வந்து உர மேலாண்மை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைவான கருத்தா உரம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லுங்களேன். அதாவது நமக்கு வந்து எப்படி சாப்பாடு முக்கியமோ உர மேலாண்மை செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு எப்படி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கோன்னு சொன்னால் முடியாதோ, செடிகளுக்கும் நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு அடி உரமாக இட்டால் முடியாது. அதை வந்து சரிவிகிதமாக 4 பங்காக குறைந்தபட்சம் பிரித்து அதோட முக்கியமான பருவநிலையில் கொடுத்து நம்ம வந்து அதை வளமாக பார்த்துக்கலாம், நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் சார். ரொம்ப சிறப்பு சார். நெற்பயிரில் உர மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பில் உரம் எப்படி கொடுத்தால் பயிர் எப்படி வளரும் அப்படிங்கிறத நிறைய கருத்துக்களை நேயர்களோடு பகிர்ந்திருக்கீங்க. சில நேயர்களுக்கு உர மேலாண்மை குறித்து சில சந்தேகங்கள் இருக்கலாம். அப்படியான விவசாயிகள் உங்களை வந்து தொடர்பு கொள்வதற்கு உங்களுடைய அலைபேசி எண்ணை கொடுக்கலாமா? கண்டிப்பாக சார், குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜ்குமார் அவர்களுடைய அலைபேசி எண் 9074840310. மீண்டும் ஒரு முறை 9074840310.
நிலையத்திற்கு வந்து விவசாய பெருமக்களுக்கு தேவையான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. விவசாய பெருமக்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. என்ன ராமசாமி, என்ன நெற்பயிரில் உர மேலாண்மை குறித்து காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் ராஜ்குமார் அவங்க சொன்னதை கேட்டிங்களா? என்னண்ணே? ஆமாண்ணே, நீர் மேலாண்மை பற்றி எப்படி சொன்னாங்க, உர மேலாண்மை பற்றி நல்லா சொன்னாங்க, களைகளை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற நெல் சாகுபடிக்கு என்னென்ன மாதிரியான முறையில் சத்துக்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, உரத்தை எந்த சதவீதத்தில் எப்போ போடணுங்கிறத பற்றி தெளிவாக சொன்னாங்களே. என்னண்ணே? ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிற மாதிரி சமச்சீர் உரம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொன்னாங்களே. நம்ம நிலத்தில் சமச்சீர் உரம் போட்டால் தான் நம்ம நிலம் எப்பொழுதும் வளமாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. சரி, நீங்களும் கடையை சாத்த போகிறீங்க. நானும் நிறைய குறிப்புகள்லாம் எடுத்துட்டேன். இந்த சுபாவும் பூங்கொடியும் வந்தோன்னே அவங்களுக்கு சொல்லணும். என்ன வரட்டா? இதுவரை நேயர்கள் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.